பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நீட் தேர்வு ரத்து செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் அதே சாலையில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தப் போவதாக தகவல் பரவியது. இதனை அடுத்து கடற்கரை சாலையை போலீசார் அடைத்து சீல் வைத்தனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் முழுவதும் சீல் வைக்கப்பட்டது. இந்த சாலையில் காலை, மாலை, இரவு ஆகிய நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழியும். கடற்கரை சாலையில் நடைபயணம் செல்வோர் அதிகம். இந்த சாலை சீல் வைக்கப்பட்டதால் மக்களின் நடமாட்டத்திற்கு முற்றிலும் தடை ஏற்பட்டது. கடற்கரை சாலையில் திரண்டிருந்த கூட்டத்தினரையும் போலீசார் வெளியேற்றினர். வார இறுதி விடுமுறை நாளை ஒட்டி புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை அழகை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்கா பட்டியல் தந்து 4 நாட்களாகியும் இன்னும் கவர்னரிடமிருந்து ஒப்புதல் கிடைக்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 77 நாட்களுக்கு பிறகு, அமைச்சர்கள் பொறுப்பேற்று 67 நாட்களுக்கு பிறகு கடந்த 20ஆம் தேதி அமைச்சர்களின் துறைகள் அடங்கிய பட்டியலை கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து முதலமைச்சர் ரங்கசாமி அளித்தார். வழக்கமாக 1 மணி நேரத்தில் கவர்னர் இதற்கு அனுமதி தந்து விடுவார். அதன் பிறகு அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் பட்டியல் வெளியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதாவுக்கு கடந்த முறை ஒதுக்கிய இலாக்காக்கள் இந்த முறை ஒதுக்கப்படவில்லை. அதனால் கவர்னர் அனுமதி தருவதில் தாமதம் ஏற்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இலாக்கா பட்டியல் தந்து 4 நாட்களாகியும் இன்னும் கவர்னரிடமிருந்து ஒப்புதல் கிடைக்காதது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாமதம் பற்றி தரப்பில் எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. பாரதிய ஜனதா தரப்பும் இதை பற்றி வாய் திறக்க மறுக்கிறது. கேள்வி எழுப்பினாலும் இது பற்றி பேசுவதை தவிர்க்கின்றனர். முதலமைச்சர் ரங்கசாமியும் மௌனம் சாதிக்கிறார். டெல்லி போராட்டத்தில் வெளிநாட்டு சதித்திட்டங்கள் இருக்கக்கூடும் என்பதால் உண்மை வெளிவரும் வரை இளைஞர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் சில வெளிநாட்டு சக்திகள் இளைஞர்களை திசை திருப்ப முயற்சிக்க கூடும் என்ற சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். மேலும் நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வியில் திறமை அடிப்படையில் வாய்ப்பு கிடைத்து வருவதாக கூறிய அவர், போட்டித் தேர்வுகளை அரசியலாக்காமல் வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அது சட்ட வரம்புக்குள் அமைதியான முறையில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும், காவல்துறையினர் மீது தாக்குதல்கள் நடத்துவதோ அல்லது வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாதது என்றும் தெரிவித்தார்.
சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் மற்றும் காணொளிகளை பொதுமக்கள் ஆராய்ந்து பார்த்து உண்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் காவல்துறையினர் கடுமையான மன அழுத்தத்தில் பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் நலனில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். சுயமரியாதை சுடர் M.A. சண்முகம் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சுயமரியாதை சுடர் M.A. சண்முகத்தின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் சௌமியா அன்புமணி MLA அவர்களின் பிறந்தநாள் விழா இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களின் 88வது பிறந்தநாள் விழா மற்றும் பசுமை தாயாக தலைவர் சௌமியா அன்புமணி MLA அவர்களின் பிறந்தநாள் விழா ஆகியன சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கேக் வெட்டப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கு நெட்டப்பாக்கம் பாமக தொகுதி தலைவர் காந்திதாஸ் மற்றும் செயலாளர் சௌரிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மேலும் இவ்விழாவில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், சதீஷ், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்த், இளைஞரணி பொறுப்பாளர்கள் அருண், மணிபாலா, சசி, ஆகாஷ், அஜித், பிரவீன், சஹீசன், பிரசாந்த், லோகேஷ், தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மைலம் இந்தியா பிரைவேட் நிறுவனத்தில் தொழிலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் பிரிவு இயக்குநர் பாண்டி முகாமை தொடங்கி வைத்தார். மேலாண்மை இயக்குநர் MS அகிலாண்டேஸ்வரி தலைமை வகித்தார். நிறுவன குழும தலைவர் சிவகுருநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், கண் பரிசோதனை, பல் சிகிச்சை, மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன. இதில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்று பயனடைந்தனர். உயர்தர வெல்டிங், எலக்ட்ரோடு மற்றும் வெல்டிங் வயர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் மைலம் இந்தியா பாதுகாப்புத்துறை, கப்பல் கட்டுமானம், ரயில்வே, மின் நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பொருட்களை வழங்கி வருவதுடன் சமூக நல பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. காரைக்காலில் ஆற்றங்கரை விநாயகர் என்னும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் ஆற்றங்கரை விநாயகர் என்னும் அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் வருடந்தோறும் ஆடி மாதம் வெள்ளி அன்றும் மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நேற்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி அம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடனை அடைப்பதற்காக நகைகளை கொள்ளையடிக்கும் திட்டத்தில் நட்பாக பழகி வந்த பெண்மணியை கொடூரமாக குத்தி கொலை செய்த வழக்கில் இளைஞர் மற்றும் அவரது மனைவியை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். கருவடிக்குப்பம் கெங்கையம்மன் கோவில் வீதியை சேர்ந்த மணி என்பவரின் மனைவி ரமணி நேற்று முன்தினம் வீட்டில் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற லாஸ்பேட்டை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் ரமணியின் கழுத்து, முகம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரிக்கோளால் பலமுறை குத்தப்பட்டிருந்ததும்
கழுத்தில் துணி சுற்றப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 பவுண்ட் தாலிச் சங்கிலி மற்றும் கம்மல் மாயமாகி இருந்ததால் கொள்ளைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் குடும்ப நண்பரான பிரவீன்குமார் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் கடனை அடைக்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கில் ரமணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். போலீஸ் விசாரணையில் ரமணிக்கு புடவை பரிசாக கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்திய பிரவீன்குமார் பின்னர் அவரை தாக்கி கத்திரிக்கோளால் கொட்டி கொலை செய்து அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றது தெரியவந்தது. இந்த சம்பவத்திற்கு அவரது மனைவி ஈஸ்வரியும் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் உறுதியானது. இதனை அடுத்து பிரவீன்குமார் மற்றும் ஈஸ்வரியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள், 2 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதியின் 8 மாத ஆண் குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காரைக்காலில் தலத்தெரு ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்தெரு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையான நேற்று 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ தங்க மாரியம்மன் சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்து விளக்கை அம்மனாக பாவித்து சிவாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க விளக்கிற்கு குங்குமம் கொண்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டி தங்க மாரியம்மனை வழிபட்டனர். ஆடி 2வது வெள்ளி திருவிளக்கு பூஜையில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் ஆலய 37வது செடல் தேர் திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் சுப்புராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ததுடன் தேரின் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பு துவங்கப்பட்டது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் இன்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. கல்வி குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்வி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். டீன் முனைவர் அறிவழகர் வரவேற்றார். தலைமை விருந்தினராக பிருத்வி க்ரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குநர் முனைவர் குமார் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் பசுமை பொறியியலின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். மேலும் IGEN அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் விளக்கினார். விழாவில் பசுமை சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல்வேறு துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆடி 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் தினமும் சுவாமி மின் அலங்காரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கூடப்பாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து வருகை தந்த திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெருவாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ், இணைய பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் புனித சந்தன மாதா உருவம் வரைந்த கொடியினை மந்திரித்து கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தன மாதாவை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தன மாதா திருத்தேர் பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. உருவையாற்றில் கறவை பசு மானிய திட்டம் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உருவையாறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திட்டத்தின் தகுதிகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் மானியம் பெறும் நடைமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் தகுதியான பயனாளிகளுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன. அப்போது ரூபாய் 50,000 மதிப்புள்ள கறவை பசுவுக்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் என்றும், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும், பண மானியத்திற்காக பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவனம் வழங்கவும் அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.